பாபாவுடைய நெருக்கத்துல போனேன். நான் பாபா பார்த்தது, பாபா பாபா பக்கத்துல நிறைய விதவிதமான கலர்ஸ், வண்ணங்கள் தெரிந்தது. நான் பாபாவுக்கு சொன்னேன், பாபா இன்றைக்கு நீங்களும் ஹோலியினுடைய அந்த கலர்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு உட்கார்ந்து இருக்கீங்களான்னு கேட்டேன். பாபா ஒரு செகண்ட் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, குழந்தைங்களே, பாபாவிடம் ஸ்தூலமான கலர்ஸ் கிடையாது, வண்ணங்கள் கிடையாது. பாபாட்ட குணங்கள், சக்திகள், ஞானத்தினுடைய அந்த வண்ணங்களை எடுத்துட்டு நான் வந்திருக்கிறேன்னு சொன்னாரு இன்னைக்கு பாபா. எந்த குழந்தைங்க மேல எந்த விதமான கலர் போடணுமோ, எந்த குழந்தைக்கு எப்படிப்பட்ட தன்னுடைய ஞானத்தினுடைய போதையை அந்த குழந்தைக்கு அதிகப்படுத்தணுமோ, அதுக்கு ஏற்றாற் போல கலர்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன் பாபா. பாபா சொன்னாங்க, உலகத்துல ஹோலியில என்ன பண்றாங்கன்னா, அந்த பீச்சாங்குழல் வச்சு என்ன பண்றாங்கன்னா தண்ணி அடிக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி திலகம் வைப்பாங்க. வெள்ளை கலரா இருக்கும், இல்லைன்னா சிகப்பு நிறத்திலயும் இருக்கும். பாபா இன்றைக்கு வதனத்துல குழந்தைங்களுக்கு இந்த ஒரு திலகத்தை கொடுக்கிறாரு. ஸ்தூல திலகத்துக்கான விஷயம் இல்ல, சூட்சும திலகம் பாபா குழந்தைங்களுக்கு ஏற்படுத்த வச்சு விடுறாரு. ஆத்ம ஸ்மிருதி, ஆத்ம நினைவினுடைய பக்காவான கலர் குழந்தைங்களுக்கு பாபா இன்னைக்கு ஏற்படுத்துறாரு. ஆத்ம அனுபூதி ஏற்படுத்துறாரு. பாபா அந்த கலர்ஸ் தான் இன்னைக்கு காட்டுறாரு. பாபா சொல்றாங்க, சில பேர் உலகத்துல கலர்ஸ் போடுறாங்க. அப்ப சீக்கிரமா அந்த கலர் போட்ட உடனே என்ன ஆயிடுதுன்னா கலர் மாறி போயிடுது. சில கலர்ஸ் பாத்தீங்கன்னா போகவே போகாது. சில கலர் வாஷ் பண்ண உடனே போயிடுது. அப்படி அங்கேயும் வித்தியாசம் இருக்கு. அதே போல பாபா சொல்றாங்க, இங்கே கூட குழந்தைங்க அந்த கலர் பூசிக்கிறதுல சிலர் எப்படி இருக்காங்க, ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பாபாவுடைய குழந்தை ஆகிறாங்கன்னா கொஞ்ச காலத்துக்கு, கொஞ்சம் வருடங்களுக்கு அவங்களுக்கு நல்ல போதை இருக்குது. தன் மேல அந்த கலர்ஸ் எப்பவுமே இருக்குது. அழிவற்ற தந்தையினுடைய அழிவற்ற சேர்க்கையினுடைய வண்ணங்கள் சதா பூசப்பட்டு இருக்குது. ஆனா சில நேரங்கள்ல குழந்தைங்க ஆவேசத்துல உலகாய வண்ணத்தையும் தன் மேல பூசிக்கிறாங்க. ஏன்னா நிறைய வண்ணங்கள் இருக்குது, உலகத்தினுடைய அனைத்து வண்ணங்கள் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ காட்சிகள் உலகத்துல இருக்கு. டக்குன்னு அதோட சாயம் குழந்தைங்க மேல படிஞ்சிடுது. ஆனா பாபா தன்னோட குழந்தைங்க மேல சிறப்பு தன்மைகள், அவங்கவுங்களோட ஸ்பெஷாலிட்டிஸ் பார்த்துட்டு எந்த குழந்தைகிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குதோ, என்ன குணம் இருக்குதோ, என்ன சக்தி இருக்குதோ அந்த நிறத்தை பாபா இன்னைக்கு பாக்குறாரு. அந்த கலரை பாபா பாக்குறாரு. குழந்தைங்களை அந்த வண்ணத்துல தன்னோட எடுத்துக்கிட்டு தனக்குள்ள பாபா அந்த குழந்தைங்களை அரவணைச்சுக்கிறாரு. இன்னைக்கு உலகத்துல நாலா பக்கங்கள்லயும் உலகத்துல ஹோலி கொண்டாடுறாங்க. தண்ணியில கலர் போட்டு கொண்டாடுறவங்க இருக்காங்க, சாயம் பூசுறவங்க இருக்காங்க. ஆனா பாபா இன்னைக்கு பிராமண குழந்தைங்க பாபா குழந்தையா இருக்கீங்க, பாபா குழந்தை ஆக போறவங்களும் இருக்காங்க. அப்படிப்பட்ட குழந்தைங்க மேலையும் நீங்க எல்லாருமே பிராமண குழந்தைங்க, அப்படிப்பட்ட வண்ணத்தை அவங்க மேல பூசுங்க. பாபா குழந்தை ஆக போறவங்க மேல அந்த கலர் போகவே கூடாது, பலகீனம் ஆக கூடாது. அப்படிப்பட்ட கலர் போடுங்க. பாபா அவ்வளவு சொல்றாங்க. பாபா சொல்றாங்க, நல்லது. பாபா வீட்ல யாரெல்லாம் குழந்தைங்க வந்திருக்கீங்களோ நாலா பக்கத்துல இருந்தும் பாபா சொல்றாங்க, அந்த குழந்தைங்களுடைய சிறப்புகளையும் பாபா பார்த்து பாபாவுடைய கலர்ஸ் எப்பவுமே உங்க மேல படிஞ்சே இருக்கணும்.
பாபா முன்னாடி நான் போக் வச்சேன். பாபா ரொம்ப அன்பாக போக் ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டாரு. பாபா சொன்னாங்க, உலகத்துல கூட ஹோலி கொண்டாடப்படுது, எரிக்கப்படுது, அதுக்கப்புறம் தான் கொண்டாடுறாங்க. அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இனிப்பு பரிமாறிக்கிறாங்க. நீங்க குழந்தைங்க உடல், மனம், வாய் சதா இனிப்பாவே வச்சிருக்கணும். உங்களோடது இனிப்பாவே இனிமையாவே இருக்குது. ஏன்னா பாபாவுடைய நிறம் உங்க மேல பூசப்பட்டிருக்கிறனால நீங்க சதா இனிமையா இருக்கீங்க. இப்படி சொல்லிட்டே பாபா அனைத்து குழந்தைங்களுக்கும் அன்பு நிறைந்த ஹோலிக்கான வாழ்த்துக்களை கொடுத்தாரு. பிறகு பாபாவுடைய வாழ்த்துக்கள், அன்பு நினைவுகளை எடுத்துக்கொண்டு நான் கீழே வந்தேன்.